கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக இந்த மே மாதத்தில் 3வது வாரத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். குறிப்பாக இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையிலே, குறிப்பாக மே மாதத்தின் 16வது நாளிலே இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எலன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையாய் காத்திருக்கிறேன். ஆண்டவரே, லேசான மழையை தந்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நல்ல மழையை, அதிகமாக மழை எதிர்பார்க்கிறோம் ராஜா. பூமியை நனைத்து குளிர்வித்து ஆண்டவரை புல்பூண்டுகள் செழிக்க, வனவிலங்குகள், ஏழைகள், எளிய மக்கள் வாழ்வு பெற கிருபை தாரும். இந்த நாளின் காலை நேர இறை தியானத்தை ஆசீர்வதியும். அடியார்களை எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் இறை ஆசிரியர்களை தாரும். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில் 264வது பாடலாகிய வாரும் தெய்வ ஆவி வாரும் என்கின்ற ஞான பாடலை நாம் சாரோடு இணைந்து பாடுவோம். 264. பண்ணி
கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே காலை வேளையிலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். பெந்தேகோஸ்தே திருநாளின் காரியங்களை நாம் ஆய்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம், ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நேற்று தினத்தில் முதல் பகுதி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களில் இருக்கின்ற முதல் பகுதியை பார்த்தோம். இப்பொழுது 2வது பகுதி 14 முதல் சில வசனங்களை நம்ம பார்க்க இருக்கின்றோம். பெந்தேகோஸ்தே நாளில் பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணார் இல்லையா? பேதுரு நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மீன் பிடிக்கிறவர். இயேசு ஆண்டவர் அவரை அழைக்கிற போது, ஆண்டவரே, நான் உம்மை விட்டு விலக வேண்டும், நீர் போய்விடும் என்று சொன்னவன். அவரை பார்த்த உடனே தூரப்போ என்று சொன்னவன். ஏன்னா நான் பாவி ஆண்டவரே என்று சொன்னவன். அப்படிப்பட்டவன் தான் பிற்காலத்தில் சீடர்களின் தலைவனாக முதல் பிஷப்பாக வந்து இயேசு ஆண்டவர் சொன்னதை போல, பேதுருவே, நீ கேபாவா இருக்கிறாய், உன்மேலே என் திருச்சபையை கட்டுவேன் என்று அன்றைக்கே சொன்னார். அதுபோல பேதுருவின் மேலே ஆண்டவர் திருச்சபையை கட்டி இன்றைக்கு உலகமெங்கும் திருச்சபைகள் பரவி இருக்கிறதற்கு நாம் சாட்சிகளாய் இருக்கிறோம். அப்போ பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்றாரு. அப்பொழுது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார்: யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள், எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். நீங்கள் நினைப்பது போல் இவர்கள் குடிவெறியில் இருப்பவர்கள் அல்ல. இப்போது காலை 9 மணிதான் ஆகிறது. நீங்கள் காணுகின்ற காட்சி இறைவாக்கினர் யோவேல் கூறிய நிகழ்ச்சியே. அதாவது முதல் பகுதியில் நம்ம பார்த்தோம், அந்த பிரிந்த நாவுகள் எல்லார் மேலே இறங்கினது நம்ம பார்க்க. அப்போ எல்லாருடைய பாஷைகளில் அவங்க பேசுகிறாங்க. 120 பேர் பேசும்போது அந்த பக்கத்தில் அங்கே விழாவுக்கு வந்திருக்கிறவங்க இல்லையா, அந்த பெந்தேகோஸ்தே திருவிழாவுக்கு வந்திருக்கிறவங்க, அறுவடை திருநாள் இல்லையா, இப்போ வந்திருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம மொழியில் பேசுகிறாங்களே, ஒருவேளை குடிச்சிட்டு பேசுகிறாங்களோ அப்படின்னு நம்ம நேற்றே பார்த்தோம். அப்போ அதற்கு தான் மறுமொழியாக பேதுரு எழுந்து நின்று பேசுகிறாரு. எருசலேமில் வாழுகிற மக்களே, யூத மக்களே, எல்லாம் கவனிங்க, காலை 9 மணி தான் ஆகிறது. 9 மணியில் அவங்க குடித்து வெறித்து விட்டு பேசவில்லை. இது யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நிறைவேறி இருக்கிறது. ஆமென். யோவேல் என்ன சொல்லியிருக்கிறாரு? இதோ என் ஆவியை உன் மேல ஊற்றுவேன். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28 - 32 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா சொல்றாரு, என் ஆவியை உங்கள் மேல ஊற்றுவேன், குழந்தைகள் மேல, பிள்ளைகள் மேல, வாலிபர்கள் மேல, வயதானவர்கள் மேல, எல்லார் மேல கடைசி நாட்களிலே நான் ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப ஆவியானவர் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் தெளிவாகிறது. கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும். இஸ்லாமியாரா இருந்தாலும் இந்துவா இருந்தாலும் கடவுளே இல்லை என்று சொன்னால் கூட எல்லாருக்கும் கொடுக்கிறார். ஏன்னா அவங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க. அதான் சொல்றார். அப்ப சொல்றார், இறுதி நாட்களில் நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருளுவேன். உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பர். உங்கள் இளைஞர்கள் காட்சிகளையும் உங்கள் முதியோர் கனவுகளையும் காண்பர். அந்நாட்களில் உங்கள் பணியாளர் பணிப்பெண்கள் மேலும் என் ஆவியை பொழிந்தருளுவேன், அவர்களும் இறைவாக்கு உரைப்பார்கள். பார்த்தீங்களா, யார் யார் மேல சொல்றார் பாருங்க. உங்கள் மேலே ஆவியை பொழிந்தருளுவேன், உங்கள் புதல்வர் பிள்ளைகள் மேலே, புதல்வியர் குழந்தைகள், பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள், அவர்கள் இறைவாக்கு உரைப்பார்கள். உங்கள் இளைஞர்கள் இல்லையா, இளைஞர்கள் என்று சொல்லுகிற போது வாலிப பிள்ளைகள், அவர்கள் மேல ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகின்றார். உங்களுடைய முதியோர்கள் காட்சிகளை காண்பார்கள், உங்களுடைய முதியோர்கள் கனவுகளை காண்பார்கள். நான் நைட் ஒரு கனவு கண்டேன், இந்த மாதிரி ஆண்டவர் என் கூட பேசினார்னு சொல்லுவாங்க. ஊழியக்காரர்கள் மேல மட்டும் இல்லை, ஆண்டவருடைய ஆவியானவர் யார் மேல வருது? குழந்தைகள் மேல, பெண் குழந்தைகள் மேல, இளைஞர்கள் மேல, முதியோர் மேல, வேலைக்காரி மேல, எல்லார் மேல கொடுக்கிறாரு. என் ஆவியை பொழிந்தருள்வேன், எல்லாரும் இறைவாக்கு உரைப்பார்கள். இன்னும் மேலே வானத்திலே அருஞ்செயல்களையும், கீழே வையகத்திலே ரத்தம், நெருப்பு, புகை மண்டலம் ஆகிய அடையாளங்களையும் நான் கொடுப்பேன். கடைசி நாட்களில் இவையெல்லாம் நடக்கும். இன்னைக்கு நடந்து கொண்டுதான் இருக்குது. உலகம் எங்கும் பார்க்கிறோம், ரத்த வெள்ளம், போர், எல்லா இடத்துலயுமே பிரச்சனைகள். அதே போல பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய், இனி காட்டு தீ உலகமெங்கும் பரவி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பூமி அதிர்ச்சி, அதே போல இந்த எரிமலை வெடிப்பு பார்க்கிறோம், வெடித்து நெருப்பு கக்கி கொண்டிருக்கிறது ஒரு சூழ்நிலையில பார்க்கிறோம். இவையெல்லாம் ஒரு அடையாளமாக வானத்திலையும் சரி பூமியிலையும் சரி
அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பேதுரு சொல்லுகின்றார். அப்புறம் சொல்றார், ஒளிமயமான பெருநாளாகிய ஆண்டவரின் நாள் வரும் முன்னே கதிரவன் இருண்டு போகும், நிலாவோ ரத்தமாக மாறும். இது கடைசி காலத்தை பற்றி பேசுறான் இல்லையா? கதிரவன் ஒளி கூடாது, நிலா இருண்டு போகும், நிலாவோ ரத்தமாக மாறும். கதிரவன் ஒளி கூடாது, சூரியன் ஒளி கூடாது, நிலா ரத்தமாய் மாறும் என்று சொல்கிறார். அப்பொழுது ஆண்டவரின் திருப்பெயரை சொல்லி வேண்டுவோர் யாவரும் தப்பி பிழைப்பார்கள். அப்போ இயேசுவே இயேசுவே எங்களை காப்பாற்ற ஆண்டவரே, எங்களை ரட்சிப்பேன் என்று சொன்னவரே என்று சொல்லி அவரை வேண்டிக் கொள்ளுகிற போது நம்ம எல்லாரும் காப்பாற்றப்படுவோம், பரலோகத்திற்கு அழைத்து செல்லப்படும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாய் காண்பித்தார். இல்லையா? அப்போ நம்ம பார்க்குறோம், 3.5 வருஷம் ஏசாமி மிக அற்புதமான ஊழியம் செய்தார். அவர் யோர்தான் நதிக்கரையில் பேப்டிசம் எடுத்து ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின பின்பு ஆவியானவரை பெற்று அவர் எல்லா ஊர்களிலும் நடந்தே சென்று அவர் ஊழியத்தை செய்தார். அநேக மக்களை சந்தித்தார், அநேக மக்களை குணமாக்கினார், ராஜ்யத்தின் ஊழியத்தை பிரசங்கம் பண்ணினார். பிரசங்கம் பண்ணி முடிச்ச பிறகு அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவர் சிலுவையில் அறைந்த போது அப்படியே இருந்து விடவில்லை, 3ஆம் நாள் சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்தார். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாருன்னு அழகா சொல்றாரு இல்லையா? அப்ப வல்ல செயல்களை அடையாளங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார், மரித்தோரை உயிரோட எழும்ப செய்தார் என்று நாம் பார்க்கின்றோமே. அப்புறம் சொல்றாரு, கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தாம் முன்னறிவிப்பின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதார் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டீர்கள். இல்லையா? நீங்க இயேசுவை என்ன பண்ணல, அவர் தன்னை மேசியான்னு சொன்னா கூட நம்பல. அதுக்கு அவர் நிறைய விளக்கங்களை எல்லாம் கொடுத்தார், அருஞ்செயல்களை எல்லாம் செய்தார். ஆனால் நீங்க நம்பாம அவரை என்ன பண்ணீங்க, கொலை செய்தீங்க. ஒரு திருடனை கொலை செய்வது போல சிலுவையில் அன்றைக்கு ரோம பேரரசு கொடுக்கக்கூடிய கொடுமையான தண்டனைகளில் ஒன்று சிலுவை மரணம். அந்த சிலுவை மரணத்தை நீங்க இயேசுவுக்கு கொடுத்தீங்க. ஆனால் பாருங்க, கடவுள் என்ன பண்ணாரு, அவரை மரண வேதனை என்று விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். அல்லேலூயா, அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இல்லையா? ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியிலே வைத்துக் கொள்ள முடியவில்லை, மரணம் அவரை வைத்திருக்க முடியவில்லை. மரணம் தோற்று போனது. மரணத்தின் குகையிலே சென்று மரணத்தை அவர் சந்தித்தார். இப்போ தாவீது ஆண்டவரை குறித்து பாடுறார் பாருங்க. தாவீது அவரை குறித்து கூறியது, நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்திருக்கிறேன், அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். பார்த்தீங்களா? ஆண்டவர் என் வலப்பக்கத்தில் இருக்கிறார், நான் ஆண்டவருடைய வலப்பக்கத்தில் இருக்கிறேன், நான் அசைவுற மாட்டேன், ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 30:6 சொல்றார், என் வாழ்வில் நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னேன் என்று சொல்லுகின்றார். அதே போல இதனால் என் இதயம் பேருவகை கொள்ளுகின்றது, என் நான் மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது, என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்படைக்க விட்டீர், உம் தூயவனை படுகொலியிலே காண விடமாட்டேன். இது சங்கீதம் 30ஆம் சங்கீதத்தை அப்படியே சொல்றார். ஏன்னா ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கிறவங்கள ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஆமென். அவங்கள நோய் வந்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, படுகொலியில் அவர் விடவே மாட்டார்ன்றதை சொல்றார். இன்னைக்கு நமக்கெல்லாம் கூட இது ஒரு பெரிய அசைக்க முடியாத நம்பிக்கை தருக்கு. நம்ம கூட ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிறோம். நம்ம கேட்கலாம், நான் இயேசுவை விசுவாசிப்பால் எனக்கு என்ன லாபம், அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்னு, நான் ஆலயத்துக்கு போறேன், ராபோஜனம் எடுக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், எனக்கு என்ன லாபம்? ஆண்டவர் உன்னை கைவிடாத ஆண்டவர். ஆமென். அவர் உன்னை சேர்த்து கொள்ளுகிறவர், உனக்கு பரலோக வாழ்க்கையை தருகிறவர், புதிய வாழ்வை தருகிறவர், உனக்காக தன் ஜீவனை கொடுத்தவர். அதனால நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லாத சொல்றாரு, உன்னுடைய தூயவனை படுகொலியை காண விட மாட்டேன், வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர், உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி. வாழ்வை நீ அறிய செய்கிறேன்னு சொல்றார். உம்முடைய முன்னிலையில எனக்கு என்ன உண்டு? மகிழ்ச்சி உண்டு அப்படின்னு சொல்றார். சகோதர சகோதரிகளே, நமது குல மூதவராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை நீங்க மறுக்க மாட்டீங்க. தாவீதை குறித்து அவங்களுக்கு நல்லா, ஏன்னா ஓல்ட் டெஸ்டமெண்ட் அவங்க மறுக்கவே மாட்டாங்க. புதிய ஏற்பாட்டை தான் இன்னைக்கும் யூதர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. ஆனால் ஓல்ட் டெஸ்டமெண்ட் அவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு புத்தகம் இல்லையா? அது கடவுளுடைய வார்த்தைகள் நிறைந்தது, மோசே கொடுத்தது அப்படின்னு தோரா என்ற ஒரு பெயர்ல அவங்க படித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ தாவீதை பத்தி பேதுரு சொன்னா கண்டிப்பா அவங்க கேட்டுதான் ஆகணும். சொல்றாரு, அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார், அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது, அவர் இறைவாக்கினார் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறித்தார். பார்த்தீங்களா? அப்ப தாவீதுடைய வம்சத்தில் பிறந்த இயேசு கண்டிப்பாக இந்த ராஜ்யத்தை அவர் ஆளுவார்,
அதாவது இந்த உலக பிரகாரமான ராஜ்யமாக இல்லாத நம்மளை ஆட்சி செய்து பரலோக வாழ்க்கைக்கு நம்ம அழைத்து செல்வார் என்ற பகுதியை மிக அழகாக இந்த பகுதியில் அவர் சொல்றார் பாருங்க. அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், அவரது உடல் படுகொலியை காண விடமாட்டீர் என்று கூறியிருக்கிறார். பார்த்தீங்களா, அவரை பாதாளத்தில் விடமாட்டீர் என்று சங்கீதத்தில் 32ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்க்கிறோம். அதான் சொல்றார், கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார், இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையரிடமிருந்து பெற்றுக்கொண்டுள்ளார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான் என்று சொல்லுகின்றார். உண்மையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய குழந்தைகள் பெற்றிருக்கிறாங்க, நம்முடைய பிள்ளைகள் பெற்றிருக்கிறாங்க, வாலிபர்கள் பெற்றிருக்கிறாங்க, நம்முடைய வேலைக்கார பெண்கள் பெற்றிருக்கிறாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, என் கூட ஆண்டவர் பேசினாருங்க, என் கூட ஆண்டவர் பேசியிருக்கிறார். அதற்கு உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதே அப்போஸ்தலர் நடபடிகளில் ரோதா என்ற ஒரு பெண், ரோதை ஒரு பெண் என்று நம்ம பார்க்குறோம். அவங்க பேதுரு ஜெயிலில் இருக்கிறாங்க, மரியாள் அவங்களெல்லாம் கூடி ஜெபம் பண்ணுகிறாங்க. அப்போ பேதுரு விடுவிக்கப்பட்டவராக வந்து இந்த கதவை தட்டுகிறார். இவங்கெல்லாம் ஜெபம் பண்ணுகிறாங்க, யார் பேதுரு விடுதலையாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணுகிறாங்க. ஆனால் ரோதை என்ன பண்ணுறா, அதுக்கு மேலே போய் அந்த விசுவாசத்தில், பணிப்பெண் தான் அவங்க, வேலைக்கார பெண் தான், விசுவாசம் பெரிய விசுவாசம், கதவை தட்டுறது பேதுருன்னு சொல்கிறார். அப்போது இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, உனக்கு பிரம்ம பிடிச்சிருக்கிற மாதிரி தெரியுது, பேதுரு போய் எப்படி வருவா, அவர் தான் சிறையில் இருக்கிறார். இல்லைம்மா, அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று அவங்க சொல்கிறாங்க. 2-3 முறை சொல்ல பிறகு போய் ஒரு திறந்து பார்த்தா பேதுரு வந்திருக்கிறார். பார்த்தீங்களா, இல்லையா, நமக்கு இருக்கிற விசுவாசம் கூட சில நேரத்தில் நம்மளை விட பெரிய விசுவாசம் நம்முடைய வேலைக்காரர்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு இருக்கிறது. ஆகவே யாரையும் நம்ம இழிவாக தாழ்மையாக எடைப்படாமல், ஏசாண்டவர் உலகத்தில் எனக்காய் பிறந்தார், வாழ்ந்தார், அற்புதங்கள் அடையாளங்களை செய்தார், அவரை அந்த இஸ்ரவேல் மக்கள் கொன்றார்கள், அவர் மீண்டும் உயிர் தெழுந்தார், தாவீது அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், ராஜாதே ராஜாவை வரப்போகிறார், என்னை ஆட்சி செய்கிறார் என்று சொல்லி தூய ஆவியானவரை நாம் விசுவாசித்து, அவர் எனக்குள்ளே இருக்கிறார், என்னை வழிநடத்துகிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார், தூய ஆவியானவர் சுவிசேஷத்தின் மூலமாக என்னை வரவழைத்து ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ வைக்கிறார் என்ற மார்ட்டின் லூத்தருடைய அந்த கொட்டேஷன் படி நாமும் கூட ஆண்டவருடைய பிள்ளையாக சுவிசேஷம் நிறைந்த இந்த வேதத்தை, திருவிவிலியம் என்று சொல்லப்படுகிற இந்த வேதத்தை நம்ம வாசித்து, இல்லையா, அதில் படித்து நம்ம அறிந்து கொண்டு இன்னும் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவர் நம்மை அழைக்கிறார். ஏன்னா மார்ட்டின் லூத்தர் சொல்றாரு, திருமறை என்பது ஒரு தொட்டில், அதில் இயேசு குழந்தையாய் கிடத்தப்பட்டிருக்கிறார். நீ புன்முறுவல் பண்ணால் புன்முறுவாள், நீ அழுதாய் அவரும் அழுவாய். ஏன்னா இந்த புத்தகம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது, உயிர் உள்ள ஒரு புத்தகம் இல்லையா. ஆவியானவர் நம்ம கூட பேசுவதற்கு இந்த திருமறை நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது. ஆகவே நம் காலை வேளையில் ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கு பாட்டு நாம் பாடணும், வாரும் ஐயா ஆவியானவரே என்று நாம் பாடணும் இல்லையா. அதனால் அவரை அழைப்போம், அவர் நம்மை நிச்சயமாக வழிநடத்துவார் என்ற இந்த செய்தியோடு காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, என் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, தூய ஆவியானவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையா எங்களை காத்தீர், நல்ல மழையை தந்திருக்கிறீர், இன்னும் அதிகமான மழை எதிர்பார்க்குது. மாதம் முழுவதும் ஆண்டவர் எங்களுக்கு பொய்த்து போன கடந்த மழை காலத்தில் வராத மழையெல்லாம் இந்த நாட்களில் வந்து என்னுடைய புல் பூண்டுகள் செழித்து, ஆண்டவரே இதோ பூமியின் நீர்மட்டம் அதிகமாக வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுறோம். காலை நேரத்தில் இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் மக்களுக்கு ஜெபிக்கிறோம். அகில உலகத்தில் இருக்கிற மக்கள், இந்தியாவில் இருக்கிற மக்கள், இந்தியாவில் அனைத்து மாநிலத்தில் இருக்கிற மக்கள், அகில உலகத்தில் அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸ், அவருடைய எல்லா நாடுகளில் இருக்கிற மக்களுக்கு ஜெபிக்கிறோம். சைனா, ரஷ்யாவில் கூட இதை பார்க்குறாங்க, கேட்குறாங்க. எல்லாருக்கும் ஜெபிக்கிறாண்டவரே, எல்லாருடைய இல்லங்களிலே உள்ளங்களிலே அமைதி, சமாதான, சந்தோஷம் பொங்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். ஆவியானவரை ஆண்டவனே அன்னைக்கு சொன்னதை போல எல்லார் மேலே நான் ஊற்றுவேன், என்னுடைய பிள்ளைகள் மேலே, குழந்தைகள் மேலே, ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் என்று நான் ஊற்றுவேன். இதோ என்னுடைய இளைஞர்கள் மேலே ஊற்றுவேன், முதியோர்கள் மேலே ஊற்றுவேன், வேலைக்கார பெண் மேலே ஊற்றுவேன் என்று சொல்லி உடைய ஆவியானவரை சமத்துவம் நிறைந்தவராக, ஒரு ஈக்குவாலிட்டி சொசைட்டியை உருவாக்குகிற ஆவியானவராய் நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் கூட ஏற்றத்தாழ்வுகள் உண்டு ராஜா. இன்றைக்கு உலகத்தில் சாதியாக ஆண்டவர் சாதியால் இந்தியாவை பிரித்து வைத்திருக்கிறார்கள். மதம் ரீதியாக ஆண்டவர் இன்னைக்கு ஆட்சி செய்கின்றவர்களே இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மத ரீதியாக பிரித்து அவங்களெல்லாம் இந்த இந்தியாவை விட்டு துடைத்து எறியப்பட வேண்டும், வேரோடு அறுத்து எறிய
பிரியப்பட வேண்டும் ராஜா. இதை நாங்கள் ஜபிக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு நல்ல தலைவரை இந்திய தேசத்தில் ஆண்டவரை தாரும். சாதி மதம் இனம் மொழி பேதமின்றி எங்களை நடத்துகின்ற நல்ல தலைவர் எங்களுக்கு வர வேண்டும் என்று நான் ஜபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை நேரத்தில் இந்த இறைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு இல்லங்களில் உள்ளங்களிலே அமைதி சமாதானம் பொங்கட்டும். இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் சாருக்காக, ஏஞ்சி அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மாத்தாள் மரியாளுக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் இரத்த கோட்டைகளாய் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். இசைவெளி ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற எங்களுடைய சாக்கோ சாருக்காக ஆண்டவர் டீச்சருக்காக ஜபிக்கிறோம். ஆசீர்வாதம் பலப்படுத்தும், தேவைகளை சந்தியும். ஆண்டவர் இதை பிராட்காஸ்ட் செய்து உதவி செய்கிற ஜான்சன் சர்க்காய் குடும்பத்திற்காக ஜபிக்கிறோம். இடையின் பணியாற்றுகிற வேலூர் கிறிஸ்துலுத்தரன் திருச்சபை குடும்பங்கள் பொறுப்பாளர்கள் கிராம சபைகளுக்காக, விசேஷமான ILC திருச்சபைக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் பெதஸ்தா மருத்துவமனை திறக்கும்படியான சூழ்நிலை உருவாக்கித்தார். எல்லா பள்ளிக்கூடங்கள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், ஆண்டவரை முதல் மதிப்பெண் பெற்ற பள்ளிக்கூடங்கள் எல்லாத்துக்காக ஜபிக்கிறோம். தொடர்ந்து எல்லா பள்ளிக்கூடங்களும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை ஆண்டவரை வந்து எட்ட கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். குறிப்பாக என்னுடைய 3 சபை சங்கங்கள், போதக பிதாக்கள், ஊழியங்கள், ஆண்டவர் ILC பிரசிடென்ட்டுக்காக, GTக்காக, ஆண்டவர் 3 சபை சங்களுடைய தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பாய் நாளை தினத்தில் நம்முடைய ஆம்பர் சபை சங்கத்தில் போதகர்கள் கலந்தாய்வு நடைபெறுகிறது. அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் சமாதானமாக சுமூகமாக நடைபெற்று ஆண்டவர் இருக்கிற எல்லா போதகர்களும் கலந்தாய்வில் கலந்து கொள்ள போகிற 5 வருடம் முடிந்து பணிமாறுதலை பெறப்போகிற போதகர்கள் ஆண்டவர் எல்லாரும் சபை பெற வேண்டும். யாருக்கும் சபை இல்லாமல் இருக்கக்கூடாது. எல்லாரும் சபை பெற்று ஆண்டவர் ஊழியங்களை செய்ய கர்த்தர் கிருபைத்தார். அதற்கான இந்த தலைவர்கள் சரியான ஆண்டவரே முறையில் இந்த பணிகளை செய்ய அவருடைய ஆவியானவரை தர வேண்டுமா ஜபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் எங்களுடைய இந்திய தேசத்திற்காக ஜபிக்கிறோம். எங்களை ஆட்சி செய்கிறவர்களுக்காக ஜபிக்கிறோம். வரப்போகிற தலைவருக்காக ஜபிக்கிறோம். நல்ல தலைவர் எங்களுக்கு தார். தமிழ்நாட்டுக்காக ஜபிக்கிறோம். முதலமைச்சர் எங்களுடைய ஆட்சி செய்து கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்காக ஜபிக்கிறோம். அமைதி சமாதானத்தார், இன்னும் நல்ல மழையைத்தார். உலக நாடுகளில் அமைதி சமாதானத்தார், போர்கள் குற்றங்கள் எல்லாம் மாற்ற வேண்டுமா நான் ஜபிக்கிறேன் கர்த்தார். காலை நேரத்தில் பிறந்த நாளை திரும்ப நாளை காணுகின்ற எல்லாருக்காக ஜபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே இதோ சென்னையில் இருக்கின்ற எஸ்தர் ஜான்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய அன்பு மகளுக்காக ஜபிக்கிறோம். ஜாய்ஸ் ஆண்டவரையுடைய கணவர் மனைவி பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே இந்த பிறந்தநாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எல்லா தேவையை சந்திய ராஜா. அதே போல 10வது தெருவில் வசித்து கொண்டிருக்கின்ற அகரம்சேரியில் இருக்கின்ற திரு மனோகரன் அவருடைய அன்பு மனைவி பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். இந்த நாளிலே பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற இருவரையும் ஆண்டவர் கர்த்தர் ஆசீர்வதியும் அவருடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று நான் ஜபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே மூத்த விசுவாசிகள், தாய்மார்கள், ஆயர்கள், குறிப்பாக BGS ராஜ்குமார் ஆயிருக்கா, நிக்சன் ஆயிருக்கா ஜபிக்கிறோம். வயதான தாய்மார்கள் 1000 மக்களுக்காக ஜபிக்கிறோம். ஆசிரியர் பெருமக்களுக்காக ஜபிக்கிறோம். பலவீனமானவர்கள் உண்டு ராஜா, எல்லாரையும் கண்ணோக்கி பாருங்க. தொடர்ந்து அப்படி திவ்ய பரிசன் இந்த நாளை எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரை குறிப்பாக இதோ என்னுடைய மூத்த போதக தந்தை அருள் திரு எஸ்ஏகேல் ஆயிருக்காய் ஜபிக்கிறோம். நறுவி மருத்துவமனையில் யூரினல் இன்ஃபெக்ஷனால பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார். கடந்த 2 நாட்களாக தீவிர சிகிச்சையில் இருந்தார். இப்பொழுது ஓரளவு சுகம் பெற்றிருக்கிறார் என்று அறிகிறோம். தொடர்ந்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஐயாவுக்கு நீ தந்து வழிநடத்துங்க. அவருடைய அன்பு மகன் ஏல் சங்கீதன் மனைவிக்கா ஜபிக்கிற அவர்களுக்கும் சிறிய அறுவை சிகிச்சை நடந்திருக்கிறது. அவளை ஆண்டவரை காத்தருளும், தேவையை சந்தியும், பிள்ளைகளை ஆசீர்வாதம். அவருடைய அன்பு மகள், மருமகன், பேர பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து ஐயர் அவர்கள் தொடர்ந்து அந்த செர்மன் ஸ்டடியில் ஆண்டவரை அநேக புத்தகங்களை படித்து ஆய்வு செய்து எங்களுக்கு அந்த செர்மன் ஸ்டடி வழங்கி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவர்கள் வழங்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய கிருபை தங்கியிருக்கணும். அனைத்து போதகர்களையும் ஊழியங்களையும், இந்தியா முழுக்க இருக்கின்ற ஊழியங்கள், நடைபெறுகிற ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், மிஷினரிமார்கள், உலக நாளில் இருக்கின்ற எல்லா மிஷினரிமார்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி. தொடர்ந்து நம்முடைய திவ்ய பிரசன் இந்த காலை நேரத்தில் எங்களோடு தங்கியிருக்கட்டும். அடியேனும் இந்த குழுவை எடுத்து நீர் பயன்படுத்தும். துதி கனமாகியும் உமக்கே செலுத்துகிறோம். மரித்து உயிர்த்தெழுந்து எங்களோடு கூட இருந்து ஆவியை பொழிந்து கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் ஜபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் நம்மளோடு கூட இருப்பதாக, ஆமென்.